என்னம்மா? லாவண்யாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குங்க. லாவண்யாவுக்கு ப்ராப்ளமா? நம்ப முடியலையே. லாவண்யாவால வேற யாருக்காவது ப்ராப்ளம்னா நம்பலாம். என்னாச்சு? ஏதோ ரிப்போர்ட் கலெக்ஷனுக்காக கொல்லிமலை போறதா சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி போனா. அடுத்த நாள் காலையில கொல்லிமலை போய் சேர்ந்துட்டேன்னு போனும் பண்ணா. சரி, ஆனா அப்புறம் கான்டாக்டே பண்ணலங்க. இவ்வளவுதானா? நானும் வேற ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இதோ பாரு, ஒர்க் லோட்ல போன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வெயிட் பண்ணு, வேலை முடிஞ்சதும் அவளே கட்டாயமா உன்னை கூப்பிடுவா. இல்லங்க, அவ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அட்லீஸ்ட் ராத்திரியாவது என்ன கூப்பிட்டு பேசிருப்பா. 2 நாளா காலே பண்ணலங்க. கடைசியா லாவண்யாவுக்கு நீ எப்ப போன் பண்ண? கண்டினியூஸா போன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. தான் பயமா இருக்குங்க. ஓஹோ, நீ உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டியா? பண்ணுங்க, அவங்களுக்கும் போனே பண்ணலையா. நான் போன் பண்ணதுல இருந்து அவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சரி, பயப்படாத. நான் நாளைக்கு காலையில அவ ஆபீஸுக்கு நேர்ல போய் விசாரிக்கிறேன். வேணும்னா நானே கொல்லிமலைக்கு நேரா போய் அவளை தேடுறேன். பட் அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. ஏன்னா அவ உன்னை விட தைரியசாலி. சரியா? இத பாருமா, பயப்படாத. அவளுக்கு நிச்சயமா ஒன்னும் ஆயிருக்காது. இறைவா, என்னை ஆளு ஈஷா, என் அப்பனே கால பைரவா, நான் உங்களை பார்க்கணும். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, எனக்கு காட்சி கொடுங்க. என் கண் முன்னாடி வாங்க. பைரவா, நான் வணங்குகின்றேன் இறைவா. நான் கூப்பிட்ட குரலுக்கு என் முன்னால் காட்சி அளித்ததற்கு மிக்க நன்றி இறைவா. வைரவா, நன்றிக்கு பிறப்பிடம் நீ. நீ எனக்கு நன்றி உரைக்கலாமா? சொல், என்னை அழைத்த காரணம் என்ன? இறைவா, அந்த வருண் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டான். ஆனா அவனுக்கு நினைவு இல்லையே. அவனை யார் கடத்தி வச்சிருந்து கேட்டா தெரியலன்னு சொல்றான். ஏன் அப்படி? ஒருவேளை அவனை கடத்தினவன் ஏதாவது வசியம் பண்ணி அனுப்பியிருப்பானா? இல்லை வைரவா, அவன் நினைவுகளை மறக்கடிக்கச் செய்தவன் நானே. நீங்களா? எதுக்கு? அந்த சிறுவன் நடந்ததை பற்றி எவரிடமும் கூறிவிடக் கூடாது என்பதற்காக. ஏன் சொன்ன? அவனை கடத்தி வச்சிருந்தவங்கள பிடிச்சிருவாங்கல்ல. அதோட அந்த கால கணித சுவடிகளை அவங்கிட்ட இருந்து மீட்டுலாம்ல. இல்லை, அது இயலாது. அதற்குரிய நேரம் வர வேண்டும். அது மட்டும், கால கணித சுவடிகளை அவனிடமிருந்து எவராலும் அபகரிக்க முடியாது. ஆனா அது தவறானவங்கிட்ட இருக்கே, அது ஆபத்தாச்சே. அப்படி இருக்கலாமா? அது எழுதப்பட்ட விதி. விதை விதைக்கப்படும் போதே அறுவடைக்கான காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அறுவடை நாள் வரும் வரையில் நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். விதியை மதியால் வெல்லலாம் அல்லவா? ஒரு வகையில் விதியை மதியால் வெல்லச் செய்வதும் அதே விதிதானே. நடக்க வேண்டியவைகளும் அதில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களும் முன்னவே முடிவானவை. அதன்படியே அனைத்தும் நிகழும். மனிதர்கள் கருவிகளை இயக்குகிறார்கள், நாங்கள் மனிதர்களை இயக்குகிறோம். ஆனால் கருவிகளை கொண்டு தம் செயல்களை சாதித்து விட்டதாக கருவிக்கொள்ளும் மனிதர்கள் அவர்களே கருவிகள் என்பதை நினைவு மறக்கிறார்கள். இறைவா, வருண் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்து விட்டான். இனிமேல் நான் உங்களோட வந்து விடலாம் அல்லவா? இல்லை வைரவா, நீ அவனோடு இருந்து ஆற்ற வேண்டிய சில பணிகள் உள்ளன. நான் உத்தரவிடும் வரை நீ அவனை விலக இயலாது. ஏன், மனிதர்களோடு இருக்க பிடிக்கவில்லையா? அது இல்லை இறைவா, இங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதில் சிறு பிள்ளைகளும் கெட்டவர்களாக மாறும்பொழுது எனக்கு ரொம்ப கோபம் வருதே. தவறு செய்யும் நபர்களுக்கு புரிய வைத்து நீ திருத்து. அதற்கான அதிகாரத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். போதுமா? அது போதும் இறைவா. எக்ஸ்கியூஸ் மீ. சார், நீங்க டைரக்டர் கார்த்திகேயன் தானே? ஆமாமா. சொல்லுங்க சார். மிஸ்டர் விவேகானந்தனை பார்க்கணும். அப்படியா? 1 செகண்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், உங்களை பார்க்க டைரக்டர் கார்த்திகேயன் வந்திருக்கார் சார். டைரக்டர் கார்த்திகேயனா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம்
நான் நாளை கழிச்சு நாளன்னைக்கு உங்களை மீட் பண்றேன். சார் சரிங்க. நீங்க உள்ள போங்க சார். ஓகேம்மா. சரிங்க, நான் அப்புறமா உங்க லைன்ல வரேன். தேங்க்ஸ். ஓகே சார். ஹலோ, how are you? ஃபைன், தேங்க்யூ. Thank you. ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச தான் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், லாவண்யா எங்க? லாவண்யா, மன்னிக்கணும், லாவண்யா பற்றி நீங்கள் எது கேட்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? லாவண்யா என்னோட சிஸ்டர் இன் லா, என் ஒய்ஃபோட தங்கச்சி. ஓ ஐ see. ஆனால் லாவண்யா இது வரைக்கும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னதில்லை. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, அவ ரொம்ப தன்னம்பிக்கையானவ. என்னோட விலாசம் கூட அவளுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ. இவ்வளவு ஏன் சார், அவ ஒரு ரிப்போர்ட்டர் தானே. இன்னும் கூட அவ தன்னோட வண்டியில பிரஸ்ன்னு ஸ்டிக்கர் கூட ஒட்டினதில்லை. ஓஹோ, நல்ல விஷயம். லாவண்யா ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டுக்காக கொல்லிமலை வரைக்கும் போயிருக்காங்க. தெரியும், சொல்லுங்க. எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனா. ஆனா இப்ப அவளை காண்டாக்ட் பண்ணா அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா. போய் இறங்கி போன் பண்ணதோட சரி, அப்புறம் அவகிட்ட பேசவே முடியல. அதுதான் என்ன விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன். என்னோட வைஃப் ரொம்ப கவலைப்படுறா. என்கிட்ட நேற்று கூட அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபோனும் அவங்க கிட்ட இருந்து வரல. நான் ஃபோன் பண்ணாலும் ரிங் போயிட்டு இருக்க அட்டன் பண்ணல. எனக்கும் அதே நிலைமை தான் சார். போன் ரிங் ஆகுது, பட் நோ ரெஸ்பான்ஸ். அதான் பயமா இருக்கு. பயப்படாதீங்க, லாவண்யா ரொம்ப தைரியமான பொண்ணு. நிச்சயம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இன்ஃபேக்ட் இந்த கொல்லிமலை ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க போகிறப்போ தனியாக போக வேணாம் லாவண்யா, கூட யாருன்னா துணைக்கு கூட்டு போங்கன்னு அவ்வளோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவங்க தான் ஆரம்பத்திலே வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த அவங்க நேட்டிவ் பிளேஸ் கூட பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அப்படிங்களா? உண்மைதான். பட் உங்களுக்கே தெரியும், கொல்லிமலை இன்டீரியர் ஏரியா எல்லாம் மர்மமான பிரதேசம். பல கதைகள் அந்த ஏரியாவை பத்தி இருக்கு. அதான் சார் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், அது முக்கியமான அசைன்மெண்ட் இல்லைங்களா? அதனால ஒருவேளை மொபைலை சைலண்ட் மோடில் போட்டுருக்கலாம். அதனால தான் கால் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சார்? பகல்னாலும் ஒத்துக்கலாம், பட் ராத்திரியாச்சியும் அவ எங்ககிட்ட பேசியிருக்கணும்ல. நீங்க அவளை தனியா அனுப்பி இருக்க கூடாது. நாங்கள் லாவணியை தனியாக அனுப்பல சார். இப்போ அவங்க துணைக்கு கூட 2 பேர் அனுப்பியிருக்கோம். சரிங்க சார், அவங்க எப்ப போய் சேருவாங்க? அவங்க ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ லாவணியாவை தான் தேடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? தேடிட்டு இருக்காங்களா? சார் ப்ளீஸ் பதட்டப்பட வேண்டாம். ஐம் ஷோர் தட் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள லாவணியை அவங்க நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்க. கூடி சீக்கிரம் அவங்க சென்னைக்கு வந்துடுவாங்க, என்ன நம்புங்க. நோ மிஸ்டர் விவேகானந்தன், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு சரியா படல. ஏதோ ஏதோ சம்திங் இஸ் ஃபிஷி ஹியர். எனிவே, நானும் என் வழியில தேடுறேன். பட் உங்க ஆளுங்க லாவண்யாவை ரீச் ஆகிட்டாங்கன்னா உடனடியா லாவண்யாவை அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா என் மனைவி ரொம்ப நர்வஸா இருக்கா. சரிங்க, கண்டிப்பா உங்களை நான் ஃபோன் பண்ண சொல்றேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஓகே, நான் வர்றேன். தேங்க்ஸ். ஓகே சார். சார், எல்லா டீட்டெயில்ஸும் நான் கேதர் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. சாரி மிஸ்டர் கார்த்திகேயன். சொல்லுங்க. ஆமா, நம்ம கீதாஞ்சலி காணாம போனதுனால உங்க இண்டஸ்ட்ரியிலயும் பல குழப்பங்கள் இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட்லயும் இந்த கேஸ்ல எந்த லீடும் கிடைக்கல. எஸ் மேடம், பட் அந்த பொண்ணு பத்திரமா திரும்பி வந்தா போதும். அவ ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்தா. அதுக்கு காரணம் மிஸ்டர் ஞானகுமாரன் தானே? ஏன்னா அவர் தான் கீதாஞ்சலியோட க்ளோஸா இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அப்படி சொல்ல முடியாது மேடம். ஞானகுமாரன் அந்த பொண்ணு மேலையும் அவனோட வளர்ச்சி மேலையும் ரொம்ப அக்கறை வச்சிருந்தான். பட் அவனோட வெளிப்பாடு கீதாஞ்சலிக்கு ஒரு சில சமயங்கள்ல ரொம்ப எரிச்சலை உண்டாக்கிடுச்சு. அப்போ அவ காணாம போனதுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமா இல்ல மேடம். அவங்க அப்பப்ப சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க. அதை விடுங்க மேடம், நான் வந்த விஷயத்த சொல்லவே இல்லை. சொல்லுங்க. how can I help you? என் ஒய்ஃபோட தங்க பேரு லாவண்யா. அவ ஜேர்னலிசம் முடிச்சிட்டு தினக்குயில் பத்திரிகையில வேலை செஞ்சிட்டு இருந்தா. ஓ சரி, அவளுக்கு என்னாச்சு? மேடம், ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுக்காக கொல்லிமலை போறேன்னு சொல்லிட்டு போனா. அங்க போய் சேர்ந்த உடனே பேசினா. அப்புறமா அவகிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. கால் பண்ணா போன் பில் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓ, அந்த தினக்குயில் ஆபீஸ்ல இருந்து கொல்லிமலைக்கு போனது
உங்க சிஸ்டர் இன் லா தானா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா மேடம்? அதை விடுங்க. நீங்க தினகோயில் ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சீங்களா? நான் நேரா அந்த பத்திரிகையோட எடிட்டர் மிஸ்டர் விவேகானந்தனையே மீட் பண்ணேன். ஓ, அவர் என்ன சொன்னாரு? எதுக்காக அவங்க அங்க போனாங்களா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதை கேட்கதான் மேடம் நான் அங்க போனேன். பட் அவர் எந்த ப்ராப்பரான பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறார். ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்போர்ட்டா, அதுக்காக தான் போயிருக்கா, அவளே சீக்கிரம் வந்துருவா. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக செல்போனை சைலண்ட்ல போட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்க உங்க காலை அட்டன் பண்ணல. ஏன்னா என்கிட்ட அவங்க நேத்து மதியம் கூட பேசுனாங்க அப்படின்னு சொல்லி என்ன காம்ப்ரமைஸ் பண்றாரு. அவ்வளவு முக்கியமான இன்வெஸ்டிகேஷனுக்கு கொல்லிமலைக்கு ஒரு பொண்ண தனியாவா அனுப்புவாங்க? யாராவது கூட போயிருக்கணும் இல்ல? அதையும் கேட்ட மேடம். லாவண்யா தான் தனியா போகணும்னு அடம்பிடிச்சா. இருந்தாலும் நான் இன்னும் 2 பேரை துணைக்கு அமைச்சிருக்கேன்னு சொல்றாரு. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மேடம், அவளோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஏஜ்டு. அது மட்டும் இல்லாம அவங்க எங்களை நம்பிதான் அவளை சென்னையில வேலை செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க. எங்க வீட்லயே தங்கிக்கோமான்னு நான் எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம அவ ஹாஸ்டல்ல தங்கி வேலை செஞ்சிட்டு இருந்தா. தைரியசாலி தான். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன மிஸ்டர் கார்த்திகேயன், எல்லாருக்குமே தைரியம் ஊட்டி தன்னம்பிக்கை வளர்த்து முன்னேற வழிய காமிச்சு வகை வகையா படம் எடுக்கிற நீங்களே இப்படி பயந்தா எப்படி சார்? சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட் மீடியா மேடம். ஆனா வாழ்க்கைங்கிறது வேற இல்ல சார். தினகோயில்ங்கிறது ஒரு பெரிய பத்திரிக்கை. அதுக்கு எதிரா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நானும் அதை கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய பத்திரிக்கையா இருந்தா எனக்கு என்ன மேடம்? எங்க வீட்டு பொண்ணு காணாம போயிருக்கா. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. சரியான பதில் சொல்லாம அவரு என்ன மழுப்பி அனுப்புறாரு. அவருக்கு நான் ஏன் பயப்படணும் மேடம்? ஏன் மேடம், உங்களுக்கு ஏதாவது பயமா? சார், என் பேரு அருந்ததி. ஆனா டிபார்ட்மெண்ட்ல அவங்க எனக்கு வச்சிருக்கிற பேர் என்னன்னு தெரியுமா? அருந்ததி, நெருப்பு. எனக்கு பயம் இல்ல. ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே. ஒருவேளை உங்க இமேஜ அவங்க டேமேஜ் பண்ணிடுவாங்கன்னு பயந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டா? மேடம், என்னோட தைரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதை விடுங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்க மனைவியோட தங்கச்சி காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க யாருக்காக கொல்லிமலைக்கு போனாங்களோ அவங்க சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எதுக்கு போனாங்கன்னு காண சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் இல்லாம ஆக்ஷன் எடுத்தா பத்திரிகை சுதந்திரத்துல தலையிடுறதா அவங்க தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இத கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்க முடியுமா மிஸ்டர் கார்த்திகேயன்? நீங்க உண்மையான விஷயத்தை தானே கம்ப்ளைண்டா கேக்குறீங்க. அதை கொடுக்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியும், ஆனா கம்ப்ளைண்ட் எழுத தெரியாது மேடம். யாரையாவது எழுத சொல்லுங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஓகே மிஸ்டர் ஸ்ரீகாந்த். எஸ் மேடம். மிஸ்டர் கார்த்திகேயன் வருவாரு. அவரை கூட்டு போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே ஓகே மேடம். நீங்க போய் மிஸ்டர் ஸ்ரீகாந்தை காண்டாக்ட் பண்ணுங்க. Yes, madam. அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வரேன். விவேகானந்தன்.
இந்த பக்கம் ஏதாச்சும் வண்டி வரும், சீக்கிரமா போயிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி, எங்களுக்காக பாவம் நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை நாங்க என்னைக்கும் மறக்கவே மாட்டோம். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. லாவண்யா, இந்த பக்கம் வண்டி வருதான்னு பாப்போம். எப்படியாவது இந்த மரப்பு கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். பாத்தீங்க, செத்துடுவீங்க. ஏறுங்கடி வண்டியில. நீங்க யாரு? 2 பேரும் எதுக்கு காட்டுக்குள்ள வந்தீங்க? நாங்க 2 பேரும் எங்க கூட வேலை செஞ்சவங்க இங்க வந்தாங்க. அவங்கள தேடி வந்திருக்கோம். நீங்க தேடுறது ஆம்பளையா இல்ல பொம்பளையா? பொண்ணுதான். நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, பட்டணத்து பொண்ணு. எங்க பட்டியில தான் என் மாமா அடைச்சு வச்சிருந்தாரு. உங்க மாமா ஏன் அவங்கள அடிச்சு வைக்கணும்? அவளை கல்யாணம் பண்ணிக்கதான். எனக்கு கல்யாணமா? ஓ மை காட்! இப்போ அவளை பார்க்க முடியுமா? இல்லைங்க, அவளையும் அவ கூட இருந்த இன்னொரு பொண்ணையும் நான் என் மாமா கிட்ட இருந்து காப்பாத்தி ராத்திரியே தப்பிக்க வச்சிட்டோம். என்னது, இன்னொரு பொண்ணா? ஆமாங்க. அவங்க பேர் என்ன? ஒருத்தர் பேரு ராவண்யா, இன்னொரு பொண்ணு பேரு ஏதோ சொன்னாலே மறந்துருச்சு எனக்கு. அந்த இன்னொரு பொண்ணு யாரா இருக்கும்? அதெல்லாம் இருக்கட்டும், அது அப்புறமா கண்டுபிடிங்க. இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்காதீங்க. என் மாமாவோ இல்ல அவங்க ஆளுங்களோ பார்த்தா இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்க தூக்கிட்டு போவாங்க? எங்க பட்டிக்கு தான். அப்புறம் என் மாமா உன்ன கல்யாணம் கட்டிப்பாரு. என்னது? என்ன கல்யாணம் கட்டிப்பாரா? என்னையா? ஆமா, கஷ்டப்பட்டு 2 பொண்ணுங்களை கொண்டு வந்தாரு. அவங்கள காணுன்னு கடுமையான கோபத்துல இருக்காரு. உன்னை பார்த்தாரு, விடவே மாட்டாரு. உடனே ஓடி போயிடுங்க. லாவண்யா எங்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. யாரோ வரா மாதிரி தெரியுது, சீக்கிரமா ஓடி போயிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்கு. இப்ப என்ன பண்றது சிந்து? முதல்ல இங்க இருந்து போய் விவேகானந்தன் சாருக்கு போன் பண்ணணும். காட்டுவாசி வராங்க. சரி வா வா ஓடலாம் ஓடலாம். வா வா வேகமா வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம். நம்பாத, அவங்க வேற வழியில இருந்து வந்துருவாங்க. முதல்ல நம்ம மெயின் ரோடு போயிடலாம். வா போலாம். வா.
வா 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 சீக்கிரம் வா. ரவி என்னால முடியல. வா வா கொஞ்சம் தொலைவு தான் வா. யாரும் வரல. ரவி அங்க பாரு ஒரு வண்டி தெரியுது. வா அவங்க கிட்ட போய் லிஃப்ட் கேட்கலாம். வா வா வா. சார் ஒரு சிட்டிக்குள்ள எங்களை ட்ராப் பண்ணுறீங்களா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இவன் தான் வேணும். என்ன சொல்றீங்க? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. ஏய் டேய் இந்த செல்போன் பண்ணிட்டு இவ்வளவு தெளிவுடா. ஏய் செல்வன் குறி எடி போட்டனா ஏறுடா. ஓடி ஓடினா விடுடா. சிந்தாடி போயிரு. எட்டா வண்டியா சிந்தாடி போயிரு போயிரு. போடி போடி விடுடா. ரவி 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 விடுடா. விடுடா. ஐயோ ரவி ரவி ஐயோ ரவி ப்ளீஸ் பிரம்மா எறும்பு ரொம்ப கடிக்குது. தயவு செய்து என் கட்டை ஊத்து விடு. கடிக்குதா செல்லம்? கடிக்கட்டும். எறும்பு என்ன? பாம்பு, பூரான், தேளு இதெல்லாம் உடம்புல உருந்து கடிச்சாதான் பயந்து என் வழிக்கு வருவீங்க. கீதாஞ்சலி உன்னை சொகுசா காட்டு பங்களால கட்டி போட்டு நேரத்துக்கு சோறு போட்டா நீ என்ன மீறி தப்பிச்சு போறியா? இந்த காட்டிலே நீ எங்க போனாலும் திரும்பி என்கிட்ட தான் வரும்னு சொன்னல. இப்ப என்னாச்சு? என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அதுலயும் லாபம் எனக்குதா. ஒருத்தியா போன, இப்போ 2 பேரா மாட்டிக்கிட்டீங்க. இப்படி மரத்துல கட்டி வச்சதான் புத்தி வரும். இத பாரு பிரம்மா, உனக்கு தேவைன்னா நான் தான் கிடைச்சிட்டேன்ல. இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உங்களை தயவு செய்து அவுத்து விட்டுரு. அது எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் மாதிரி உன் கூட இவ்வளவு வந்து சேர்ந்துட்டா. பார்க்க அழகா தான் இருக்கா. நல்லா வேலைக்கு போவா. ஊர் தெரியாம வெளிநாட்டுக்கு போற. இவளையும் சேர்த்து கூட்டு போ, உனக்கு கம்பெனியா இருப்பா. செல்லம் இப்ப கூட பாரு, உன் நல்லதுக்காக தான் செய்யறேன். என்ன எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும், அவ்வளவுதான். டேய், உன்னால எங்களை வெளிநாட்டுல இல்லடா உள்நாட்டுல கூட விற்க முடியாதுடா. நான் யாரை நினைச்சு பேசிட்டு இருக்க? பாரு, சரி யாருன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ என்ன போலீஸா என்ன உள்ள தள்ளுறதுக்கு? டேய், இவங்க பத்திரிக்கை நிருபர்டா. உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். நீ வேணா பாரு, பத்திரிக்கையில உன்னை பத்தி எழுதி கிழிக்க தாண்ட போறாங்க. இப்படி கட்டி வச்சிருக்கும் போதே காமெடி பண்றியே. நீங்க 2 பேரும் இங்க தப்பிச்சு போனாதானே அவ என்ன பத்தி எழுதுவா. நீங்க தான் வெளிநாட்டுக்கு போக போறீங்களே, அங்க உள்ள பத்திரிகை போய் எழுதிக்குங்க. தப்ப கணக்கு போடாத பிரம்மா. இந்நேரம் நான் காணும்னு எங்க ஆளுங்க காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. எந்த நிமிஷமும் அவங்க இங்கேயும் வரலாம். வரட்டும், யாரு வேணாலும் வரட்டும், தாராளமா வரட்டும். அவங்களால இங்க வரத்தான் முடியும், ஆனா திரும்பி போக முடியாது. டேய், பொம்பளையில கட்டி வச்சுட்டு பெரிய வீர மாதிரி பேசிட்டு இருக்க. து, கட்ட அவுத்து விட்டு பேசுறா. அடடடடடடா, கூட உனக்கு துணைக்கு ஆளு கிடைச்சோடனே வீரம் ஏறி போச்சு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, உன் கட்டை நான் அவுத்து விட்டுடுவேன். ஆனா என்ன, திரும்ப திரும்ப உன் பின்னாடி ஓடி போய் உன்னை பிடிச்சி உன்னை கட்டி போட்டு அது எனக்கு போர் அடிக்குது. அதனால நீங்க இப்படியே இருக்கிறது தான் நல்லது. ஆமா, இந்த கேவலமான தொழில நீ மட்டும் தான் செய்யறியா, இல்ல உன் கூட பார்ட்னர்ஷிப் யாராவது இருக்காங்களா? எனக்கு இந்த பார்ட்னர்ஷிப்லாம் பிடிக்காதுமா. ஏன் நீ என் கூட பார்ட்னரா செய்யலாம் பாக்குறியா, இல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டு போட்டு விடலான்னு பாக்குறியா?
அது நடக்காத காரியம். ஏன்னா நீங்க இங்க இருந்து தப்பிச்சாதானே இதெல்லாம் நடக்கும். டேய் நீ மாட்ட போறது உறுதிடா, அதனால ரொம்ப ஆடாத. அணைய போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா தான் எரியும். அணையிற விளக்கு யாரு? நானு? நீ ஓவரா பேசுற. உன் வாய மூட வேண்டியதுதான். டேய் எங்க வாயை கட்டி போறது வேஸ்டடா. நாங்க கத்துனாதான் அவங்க வந்து எங்களை காப்பாத்துவாங்கன்னு இல்ல, நாங்க கத்தாமலே அவங்க வந்து என்ன காப்பாத்துவாங்க. அவ்வளவு நம்பிக்கையா செல்லம்? அதையும் நான் பாக்குறேன். ஆசைப்பட்டு கேக்குற, உன் ஆசையை நிறைவேற்றாம இருப்பேனா? வாயை மூடாமே கிளம்புறேன். வரட்டுமா? பாய் பாய். சாரி லவண்யா, பாவம் என்னாலதான் நீங்களும் இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. பரவாயில்ல கீதாஞ்சலி, அந்த காட்டுவாசிங்க கிட்ட நம்ம தப்பிக்கலையா? இவன் யாரு? சுண்டக்கா பையன். கண்டிப்பா இவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க தான் போறோம். பாரு என்ன நடக்கணும்னு இருக்குமோ அது நிச்சயமா நடக்கும். பாப்போம்.